Okay. Okay. Coach Kuti, today EVS chapter 11. Page number 75. என்ன டாபிக் என்ன பேர் என்ன சாப்டர் நேம்? மேப்பிங். ஓகே, மேப்பிங். சரியா? மேப்பிங்னா என்ன என்ன அர்த்தம் சொல்லுங்க. மேப்பிங் மேப்னா என்னது? மேப்னா ஏதாச்சும் ஒரு இது மாதிரி இருக்கும், அதுல நிறைய போட்டோலாம் இருக்கும். போட்டோ இருக்கும். இல்ல பதையல் தேடணும் அந்த மாதிரி. மேப்னா நம்ம இருக்கிற லொகேஷன் வந்து ஒரு பேப்பர்ல வந்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க. சரியா? இங்க ரோடு இருக்கும், இங்க வீடு இருக்கு, இங்க பார்க் இருக்கு, இங்க கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிரா பண்ணி வச்சிருப்பாங்க. தட் இஸ் கால் மேப். ஓகேவா? ஸோ மேப்பிங்ன்றது அதில் ஏதாவது நீ ஒரு லொக்கேஷனை கண்டுபிடிக்கணும், அதை பார்த்து போகிறது. நம்ம கூகுள் மேப்பை ஆன் பண்ணிட்டு போவோம்ல வண்டியில், ஏதாவது இடத்துக்கு போகணுன்னா எங்கள் ரோடு வழியாக சொல்லும்ல, அது டேர்ன் ரைட் டேர்ன் லெஃப்ட்லாம், அதுவும் மேப்பிங் தான். ஓகேவா? ஓகே. அப்ளிகேஷன் ஸ்கில்ஸ் பாருங்கள். லுக் அட் த மேப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. படிச்சு சொல்லுங்கள் ஆன்சரை. Which place lies to the right of the house? என்னது? Which place lies to the right of the house? Right of the house. Right of the house. Never put it. R-I-G-H-T. Right of the house. ஓகே. விச் பிளேஸ் லைஸ் டு த ரைட் ஆஃப் த ஹவுஸ். லைஸ்னா இருக்கிறது. ஹவுஸுக்கு ரைட் சைடில் என்ன பிளேஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன பிளேஸ் இருக்கு? போஸ்ட் ஆஃபீஸ். ஆ? போஸ்ட் ஆஃபீஸ். ஹவுஸுக்கு ரைட் சைடில் என்ன இருக்கு? வெரி குட், போஸ்ட் ஆஃபீஸ். எழுதுங்க, போஸ்ட் ஆஃபீஸ். Everything. Where would you reach if you turn left from the house? Where would you reach if you turn left from the house? ஹவுஸ் விட்டு வெளில வரும்போது லெஃப்ட்ல திரும்பினா நீ எங்க போவன்னு கேக்குறாங்க. யோசிச்சு பாரு. மார்க்கெட். மார்க்கெட். வெரி குட். புரிஞ்சிருச்சா? நீங்க போட்டோவை பார்த்து ரைட் லெஃப்ட் சொல்லக்கூடாது. நீ வீட்ல இருந்து வந்தா உனக்கு ரைட்ல என்ன லெஃப்ட்ல என்னன்னு யோசிக்கணும். கரெக்டா? ஓகே. வெரி குட். லெஃப்ட்ல திரும்பினா மார்க்கெட் வந்துடும். வெரி குட். ஓகே. வாட் வுட் யூ பாஸ் இஃப் யூ வேர் கோயிங் டு த மார்க்கெட் ஃபார் த ஹவுஸ்? மார்க்கெட்டுக்கு வந்து நீ வீட்ல இருந்து போனோம்னா எது வழியா போகும்போது என்ன பாப்பான்னு கேக்குறாங்க. மேப். ஹவுஸ் வீட்ல இருந்து வாட் வுட் யூ பாஸ் இஃப் யூ வேர் கோயிங் டு த மார்க்கெட் ஃப்ரம் த ஹவுஸ். வீட்ல இருந்து மார்க்கெட்டுக்கு போகணும்னா போற வழியில நீ என்ன பாப்பன்னு கேக்குறாங்க. எதை பாஸ் பண்ணி போவ? யோசிச்சு பாரு. வெரி குட். ஏ ட்ரீ போடு. ஏ ட்ரீன்னு போடணும். ஏ ட்ரீ. What is in between the house and school? School அப்புறம் ஹவுஸ். ஸ்கூலுக்கும் ஹவுஸுக்கும் பிட்வீன் என்ன இருக்குன்னா பார்க். What is in between the house and the school? House and the school என்ன இருக்கு? பார்க், பிளே கிரவுண்ட் எது வேணும் சொல்லலாம். பார்க் தான். சேர்லாம் போட்டிருக்காங்க. பார்க். ஓ, பார்க்குன்னு போட்டிருக்காங்களா அதில்? சரி, பார்க் போட்டிருங்க. அவ்வளோதான். புரிஞ்சிடுச்சா? இப்படி தான் வந்து மேப்பை வந்து லொக்கேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஓகே. லேர்னிங் அவுட்கம் பாருங்க. த லேர்னர் அண்டர்ஸ்டாண்ட் எ ஸ்கெட்ச் அண்ட் அ மேப் அண்ட் ஆல்சோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ. என்னது? ஸ்கெட்ச்னா வரையறது. ஓகே. அண்ட் அ மேப்.
ஓகே, அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போகிறோம். ஸ்கெட்சுக்கும் மேப்புக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா, ஸ்கெட்ச்னா கையில் வரைகிறது, மேப்பில் வந்து எல்லா லொக்கேஷனும் இருக்கும். சரியா, அது என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் ரெக்கக்னைசஸ் த சிம்பிள் அண்ட் கலர் யூஸ்ட் இன் அ மேப். ரெக்கக்னைசஸ்னால் என்னது மீனிங்கு? நீ புரிஞ்சுக்கிறது. சரியா, ரெக்கக்னைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, புரிஞ்சுக்கிறது. ஓகேவா, ஒரு விஷயத்தை படிக்கும்போது புரிஞ்சுக்கிறது. எதை புரிஞ்சுப்ப? சிம்பிள். சிம்பிள்னா என்னது? சிம்பிள் ஏதாச்சும். ஓகே, எல்லாத்துக்கும் எழுதியிருப்பாங்களா? எழுத முடியுமா? சிலதுக்கெலாம் வந்து சிம்பிள் தான் வச்சுருப்பாங்க. சிம்பிள்னா பி போட்டு இப்படி கிராஸ் பண்ணியிருந்தா என்ன? என்னது? பி போட்டு ரோடு ஓரத்தில் இப்படி கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன கோடு போட்டால் நோ பார்க்கிங், அங்கே பார்க் பண்ணக்கூடாது வெஹிக்கிளை. நோ கரெக்டா? பார்க். ஸ்கூல் பசங்க நடக்கிற மாதிரி வச்சு ஒரு சிம்பிள் வச்சுருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கூல் இருக்கு, பசங்கள்லாம் வருவாங்க, வண்டியை மெதுவாக ஓட்டுங்கன்னு அர்த்தம். புரியுதா? அந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் இருக்கும் சில இதெல்லாம். ஓகேவா? ஓகே, அதை பார்க்க போகிறோம் நம்ம. அப்புறம் கலரில் என்னென்ன கலர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் ரெக்கக்னைஸ் த 4 டைரக்ஷன்ஸ் அண்ட் ஹவு தே ஆர் ஷோன் ஆன் அ மேப். ஓகே, 4 டைரக்ஷன் என்னென்னது? என்னது? டைரக்ஷன் சொல்லுவாங்களே 4 டைரக்ஷன். என்னென்ன டைரக்ஷனு? என்னென்ன டைரக்ஷன்? டைரக்ஷன் 4 டைரக்ஷன் என்னென்னது? அப் டவுன் லெஃப்ட். டைரக்ஷன்ரா, கரெக்ட் தான். அப் ரைட் டவுன் இது கிடையாது. டைரக்ஷன் என்னது? நார்த், நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகே, வெரி குட். அதான் அதை வச்சு தான் நம்ம வந்து மேப்பில் இது பண்ண முடியும். சரியா, அப்புறம் ஐடென்டிஃபைஸ் டைரக்ஷன் லொக்கேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பிளேசஸ் இன் அ சிம்பிள் மேப் ஆஃப் ஹோம், கிளாஸ் ரூம், ஸ்கூலு யூசிங் சைன் சிம்பிள்ஸ் வெர்பலி. வெர்பலினா வாயிலே சொல்கிறது. சரியா, ஓகே. அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் படிங்க ஃபர்ஸ்ட் பேராவை. ஃபர்ஸ்ட் பேராவா? A drawing of a place on a flat surface such as paper is called a map. The picture given above is a simple map of a neighborhood. நெய்பர்ஹுட்னா யாரு? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க. சரியா, பக்கத்துல இருக்கவங்க, அண்டை வீட்டார். Maps are drawn using exact measurements of a place. Very good. ஓகேவா, a drawing of a place on a flat surface such as flat surface னா என்னது? ஃப்ளாட்டா இருக்கணும், டேபிள் மாதிரி. ஓகேவா, flat surface such as paper is called a map. The picture given below is a simple map. Given above is a simple map of a neighborhood. என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பக்கத்தில் இருக்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இட்ஸ் a simple map. ஓகே, maps are drawn using exact measurements of a place. மெஷர்மெண்ட்ஸ்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ மேப் வரைகிற. சரியா, நம்ம வீட்டிலேருந்து உன் ஸ்கூலுக்கு எப்படி போவேன்னு சொல்லிட்டு நான் வரைய சொல்கிறேன். ஓகே, மெஷர்மெண்ட் வச்சு தான் வரையணும். உன் ஸ்கூலை நீ பக்கத்தில் போட்டுட்டு, ஓகேவா, இந்த பக்கம் வந்து பக்கத்தில் நீ வந்து நம்ம விஜிபி சாந்தி நகர் பார்க் இருக்குல்ல, அதையும் இதையும் ஒரே தூரம் மாதிரி போட முடியுமா மேப்பில் நீ வீட்டில் இருந்து? புரியுதா? ஏன்னா மெஷர்மெண்ட் வச்சு தான் மேப் வரையணும். ஸோ விஜிபி சாந்தி நகரில் இருக்க பார்க் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் போடணும், ஸ்கூலில் வந்து நீ ரொம்ப தள்ளி போடணும். புரியுதா? மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். தூரமாக இருக்கிறத தூரமாக காட்டணும், கிட்ட இருக்கிறத கிட்ட காட்டணும். சரியா, புரியுதாப்பா? அதுதான் வந்து மெஷர்மெண்ட்ஸு. ஓகே, அப்போ தான் வந்து எது கிட்ட இருக்குது எது தூரம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அடுத்து பாருங்கள், பார்ட்ஸ் ஆஃப் அ மேப். ஓகே, மேப்பில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கும் அதை பார்க்காம சொல்லுங்கள். மேப்பில் என்னென்னலாம் இருக்கும்? ட்ரீ. ஓகே, பார்க்கு. ஓகே, பார்க்கு காமிக்கலாம், ட்ரீ காமிக்கலாம். அப்புறம் ரோடு, ஹவுஸு, ஷாப்ஸு, அப்புறம் ஏதாவது வந்து மார்க்கெட் இல்லை மால்ஸு. புரியுதாப்பா? அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி முக்கியமான இடம்லாம் வந்து அதில் மார்க் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஓகே. ஓகே, அங்கே பாருங்கள், சிம்பிள்ஸ் அண்ட் கலர்ஸ் ஆர் யூஸ்டு டு ஷோ டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஆன் அ மேப். எல்லாத்தையும் ஒரே கலரில் போட்டால் என்னது, நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ டிஃப்ரெண்ட் திங்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனாக ரெட் கலரு, இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் வந்து ப்ளூ கலரு, அந்த மாதிரி மேப்பில் வந்து அதுக்கு இது பண்ணியிருப்பாங்க. நான் அப்புறம் கூகுள் மேப் உனக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சரியா, ஓகே. சிம்பிள்ஸ் அண்ட் கலர்ஸ் ஆர் யூஸ்டு டு ஷோ டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஆன் அ மேப். வி மேக் அ லெஜண்ட். லெஜண்ட்னா வந்து ஓகே, இப்போ ரோடு பாரு எப்படி போட்டிருக்காங்க. ரோடு பிளாக் கலரில் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸில் காமிச்சிருக்காங்க. ஓகே, புரியுதா? ஓகே, கீழே பாரு, லெஜண்ட் ரைட் சைடில் இருக்கு பாரு. நம்ம எல்லாத்துக்கும் எழுதிட்டு இருக்க முடியுமா? ஹவுஸ், லேக் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து லெஜண்டில் இது பண்ணும். ஹவுஸ்னால் வந்து இதோ சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு டிராயிங் மாதிரி சின்னதாக, அதை வச்சிருவாங்க. நீ மேப்பில் எங்கெங்கெல்லாம் அதை பார்க்குறியோ அதெல்லாம் என்ன அர்த்தம்? அப்போது
ஹவுஸ்னு அர்த்தம். புரியுதா? லேக் பாரு, ஓவல் ஷேப்ல போட்டு ப்ளூ கலர்ல இருந்தா நீ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன அர்த்தம்? லேக்குன்னு அர்த்தம். புரியுதாப்பா? மெட்டல் ரோடு, அப்புறம் ரயில்வே ட்ராக்கு கோடு கோடா இப்படி போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து நீ ரயில்வே ட்ராக்னு புரிஞ்சுக்கணும். எழுத மாட்டாங்க ரயில்வே ட்ராக்னு, இந்த மாதிரி சிம்பிளில் தான் போடுவாங்க. லெஜெண்ட். ஓகே. ரிவர் பாரு, கொஞ்சம் வளைச்சி போடுவாங்க ஓடுற மாதிரி. அப்புறம் டெம்பிளுக்கு வந்து அந்த மாதிரி போடுவாங்க. ட்ரீக்கு வந்து ட்ரீ மாதிரி சின்னதாக காமிச்சிருப்பாங்க. புரியுதாப்பா? ஓகே, இதெல்லாம் தான் லெஜெண்ட். ஓகே. We make a legend or a key to understand what each symbol in a map stand for. ஓகே, நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரீ 5, அப்புறம் 5 ட்ரீ கொடுத்துருப்பாங்க. மேக்ஸில் கூட நம்ம போட்டோம்ல ஒரு மாதிரி சம்பளம் போன வருஷம். இதில் போட்டோம்டா. சரி, ஓகே ஓகே, அதெல்லாம் லெஜெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. வி யூஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டு ஷோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளேசஸ். ஓகேவா? க்ரீன் ஃபார் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீஸ், ஏன்னா அது க்ரீனாக இருக்கும் அதனால க்ரீன் யூஸ் பண்ணுவாங்க ஸ்ட்ரைட்டாக. வாட்டர் வந்து என்னது, சி வந்து ப்ளூ கலரில் இருக்கும்ல அதனால வாட்டருக்கெல்லாம் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரௌன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? மவுண்டெயின்ஸ்க்கு. இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஓகேவா? வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போங்க. ஓகே. A map is much smaller than the actual place it shows. கரெக்டா? ஆக்சுவல் பிளேஸ் அளவுக்கு நம்மளால மேப் கையில் எழுது வரைய முடியுமா பேப்பரில்? முடியாதுல்ல. ஸோ ஆக்சுவல் பிளேஸோட இது சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா? அது சின்னதாக காமிச்சிருப்போம் ஸ்கேலில். ஓகே. therefore it is drawn in such a way that it can be measured to find out the actual size of the place. புரியுதா? this is why maps are drawn to scale. அண்டர்லைன் பண்ணிக்கோ. drawn to scale னா சொன்னல, கிட்ட இருக்கிறத கிட்ட காட்டணும், தூரம் இருக்கிறத தூரம் காட்டணும். ஓகேவா? அப்பதான் வந்து இட்ஸ் drawn to scale. ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டுக்கு கம்மி பண்ணி ஈக்குவலாக பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே. ரைட் சைடில் அந்த இதில் பாருங்க, படிங்க. அது என்னது? டிஸ்கஸ். சொல்லு, எனக்கு படிச்சு எதுக்கு சொல்லு. happen if there is no legend to give. legend இல்ல, legend. legend d legend legend give on a map. நம்ம கிட்ட மேப்ல லெஜெண்ட் இல்லனா என்ன பண்ணணும்? லெஜெண்ட் இல்லனா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஆகும்? What will happen if there is no legend given on a map? legendனா என்னென்ன பார்த்தோம் இப்போ? லெஜெண்ட்ல என்னென்னடா பார்த்தோம்? இப்போ தலை ஆட்டின போன பேஜ்ல போட்டுருந்தாங்களே, என்னென்னலாம் இருந்தது லெஜெண்ட்ல? லெஜெண்ட்லயா? லெஜெண்ட்ல வந்து வீடு, ஹவுஸ், ட்ராக், அப்புறம் ரயில்வே ட்ராக், ரோடு, ரிவர், பாண்ட் எல்லாம் இருந்ததுல. அதெல்லாம் இங்க மேப்ல காமிக்காம இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? எப்படி இருக்கும்? வாட் வில் ஹேப்பன்? போக முடியாது. ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். புரியுதா? மரத்துக்கு பக்கத்துல, ரோடுக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்லும் போது நம்ம மேப்ல வந்து பாக்குறது ரொம்ப ஈஸி. எதுவுமே லெஜெண்டே இல்லாம இருந்தா, எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா என்ன ஆகும்? எது மரம் எது வீடு எதுவுமே தெரியாது. புரியுதா? ஸோ லொக்கேட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஓகே. A map scale tells you the actual size of a place on the ground or the actual distance between two places on the ground when these are compared to their sizes or distance on the map. ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவல் சைஸுக்கு ஈக்குவலாக ஸ்கேல் பண்ணி தான் வந்து வரைவாங்க. ஓகே. ஸோ மேப்பை பார்த்தாலே நீ சொல்லிடலாம் எது கிட்ட இருக்கு எது தூரம் இருக்குன்னு. புரியுதாப்பா? ஓகே. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஓகே, if the scale says 1 centimeter on a map, 1 kilometer on the ground, then a distance of 5 centimeter between two places on a map shows an actual distance of 5 kilometer. புரியுதா? இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணுவாங்க. 1 சென்டிமீட்டர்னா எவ்வளோ? அன்னைக்கு சொன்னேனே, எவ்வளோ இருக்கும்? கையில் காமி. 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் இவ்வளோ தூரம் இருக்கும். சரியா? 1 சென்டிமீட்டர் ரொம்ப சின்னது தான். ஓகே. அந்த 1 சென்டிமீட்டர் வந்து நீ பேப்பரில் பார்க்கும்போது 1 கிலோமீட்டர் அப்படி அந்த ஸ்கேலில் வச்சு வரைஞ்சிருக்காங்கன்னு வை. ஓகே. அப்போ 5 சென்டிமீட்டர் நீ வந்து பேப்பர்ல பார்த்தனா என்ன அர்த்தம்? அது வந்து 5 கிலோமீட்டர்னு அர்த்தம். புரியுதா? தூரம். ஓகேவா? அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே. அப்புறம் மேப்ஸ் தட் அலோ டீடைல்ஸ் ஆஃப் அ ஸ்மாலர் ஏரியா லைக் அ ரூம், அ பில்டிங் ஆர் அ செக்ஷன் ஆஃப் அ ஹவுஸ் ஆர் கால் பிளான்ஸ். ஒரு வீடு கட்டும் போது என்ன வேணும்? மேப் வேணும், பிளான் வேணும். மேப் தேவையில்லை, அதுக்கு பேர் மேப் கிடையாது. புரியுதா? இப்போ வீட்டில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்படி இருக்குது, இங்கே டாய்லெட் இருக்குது, இங்கே பெட்ரூம், இங்கே வந்து ஹாலு, இங்கே வந்து கிச்சனு, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் மேப்புன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? மேப்புன்றது ஏரியாவை சொல்கிறது, வெளியில் உள்ள வீடு எல்லாம் சேர்த்தது. ஓகேவா? இப்போ வீட்டுக்குள்ளன்னு வரும்போது அது என்னது? அதுக்கு பேர் பிளான். ஓகேவா? அதில் என்னென்னலாம் இருக்கும்?
அந்த பில்டிங் வந்து செக்ஷன் வியூவில் எப்படி இருக்குது, எத்தனை பில்லர் இருக்குது, கார் பார்க் எங்கே, அந்த பில்டிங் பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். புரியுதாப்பா? ஓகே. வென் பீப்புள் மேக் their ஹவுஸ் தே நீட் டு கெட் த பிளான்ஸ் ஆஃப் their ஹவுசஸ் மேட் பிஃபோர் கெட்டிங் them பில். கரெக்டாக? ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணி தானே கட்டுறோம். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் பிளான்ஸ். ஓகேவா? அதை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பில்டர்கிட்ட வந்து எல்லாம் ரெடி பண்ணி நம்மகிட்ட காமிப்பாங்க. 2 பேரும் ஓகே அப்படின்னா அவங்க கட்ட ஆரம்பிப்பாங்க. புரியுதா? நீ கட்டினதுக்கு அப்புறம்லாம் எதையும் மாற்ற முடியாது. கரெக்ட் தானே? சரியா? அதனால பிளான் பண்ணி தான் கட்டுவாங்க. ஓகே. விச் சைட் ஆஃப் யுவர் கிளாஸ் ரூம் இஸ் த ஸ்கூல் பிளே கிரவுண்ட்? சொல்லுங்க பாப்போம். உங்ககிட்ட கேட்குறாங்க. என்ன சொன்னீங்க? விச் சைட் ஆஃப் யுவர் கிளாஸ் ரூம் இஸ் த ஸ்கூல் பிளே கிரவுண்ட்? எந்த சைடில் இருக்கு உங்கள் கிளாஸ் ரூம்ல இருந்து பிளே கிரவுண்டு? ரைட் சைடா, லெஃப்ட் சைடா? இந்த சைடு பா. உங்கள் கிளாஸ் ரூம்ல இருந்து வெளில வந்தா எங்க இருக்கும் சொல்லு. என்னடா ஸ்கூல்ல மறந்து லெஃப்ட் சைடுல இருக்கும். லெஃப்ட் சைடுல இருக்குமா? அதான் கேக்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல லெஃப்ட் சைடுல இருக்கும். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஓகே. ஓகே. a rough drawing of a place is called a sketch. ஓகே. இப்போ பிளான் பார்த்துட்டோம். பிளான் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? எடுத்து அப்படியே கம்ப்யூட்டர்ல கரெக்டாக வரைவாங்களா? சும்மா கையில் வந்து ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. புரியுதா? ஸ்கெட்ச்னா சும்மா கையில் வரையிறது. சும்மா இங்கே இது வரணும், அது வரணும், இது வரணும், இது வரணும் அப்படின்னு ஸ்கெட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பக்காவாக அதை பிளான் பண்ணுவாங்க. புரியுதா? சும்மா கையில் வரைவாங்க. ஓகேவா? அதுதான் ஸ்கெட்ச். அப்போ தான் ரஃப்னு போட்டிருக்காங்க பாரு, அண்டர்லைன். ரஃப் நோட்டு நீ சொல்கிறல்ல, ரஃப் நோட்னா என்ன? சும்மா வந்து ரஃப் யூஸ் பண்ணுறல, சும்மா கிறுக்கிறது இல்லை போட்டு பார்க்கறது. ஓகே. ஆமாம், அதுதான் வந்து. ஓகே. ரஃப் டிராயிங் ஆஃப் அ பிளேஸ் இஸ் கால்ட் அ ஸ்கெட்ச். அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஓகே. இட் டஸ் நாட் ஹேவ் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ். கரெக்டாக நம்ம கையில் வரையும் போது கரெக்டாக மெஷர் பண்ணி வரைய முடியுமா? வரைவோமா? கிடையாது. சும்மா நம்ம அப்ராக்சிமேட்டாக வரைவோம். இங்கே வீடு இருக்குது, இங்கே இது இருக்குது, அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. இட் ஹேஸ் அ சிம்பிள், சைன்ஸ் ஆர் லேபிள் ஷோயிங் டிஃப்ரெண்ட் லேண்ட்மார்க்ஸ். ஓகேவா? சும்மா வந்து நம்ம கையில் வரையும் போதே சும்மா வீடு இது இப்படி வரைவோம். இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி போட்டோன்னா இது வீடு, பிளே கிரவுண்ட்னா சும்மா ரவுண்டு போடுறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம். சரியா? நம்மளாம் வந்து கண்டுபிடிக்கிறது. லேண்ட்மார்க்னா என்ன அர்த்தம்? லேண்ட்மார்க். ஓகே. ஒரு இடத்தோட மார்க்கு, அது எங்கே இருக்குது மேப்பில் அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து யாராவது வந்து நியர்பை லேண்ட்மார்க் சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? இப்போ யாராவது ஃபோன் பண்ணுறாங்க, கௌஷி உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, கௌஷி நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், நியர்பை லேண்ட்மார்க் சொல்லு அப்படின்னு கேட்குறான். அப்போ என்ன சொல்லணும் நீ? நியர்பை லேண்ட்மார்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கிறது. சும்மா என் வீட்டு வாசலில் மரம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நிறைய மரம் இருக்குது. ஏதாவது நம்ம பக்கத்தில் ஒரு லேண்ட்மார்க் யாராவது வந்தால் கூட பக்கத்தில் வர மாதிரினா எது சொல்லலாம்? இப்போ விஜிபி சாந்தி நகர் பார்க் இருக்குல்ல, அதை சொல்லலாம். இல்லை ரொம்ப தூரத்துலேருந்து வந்தாங்கன்னா ஐஐடி காலனி பார்க் இருக்குல்ல, அங்கே பெரிய பார்க்கு, அதை சொல்லலாம். புரியுதா? அதெல்லாம் வந்து லேண்ட்மார்க்கு. காமனான ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். புரியுதா? கோயில் பக்கத்தில், சர்ச்சுக்கு பக்கத்தில், அந்த மாதிரி சொல்லுவாங்க. புரியுதா? அதெல்லாம் என்ன பேர்? அதுக்கு பேர் வாயில கை வைக்காது. அதுக்கு பேர் என்னது? லேண்ட்மார்க். புரிஞ்சிருச்சா? லேண்டை மார்க் பண்ணுறது. ஓகே. A landmark is an important place or a thing that one can easily recognize. Recognize-னா என்ன சொன்ன? Recognize-னா புரிஞ்சுக்கிறது. புரிஞ்சுக்கிறது. சரியா? ஓகே. Such as post office, school, hospitals, park, petrol pump, police station, etc. புரியுதா? எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம சொல்லணும். ஓகே. ஓகே. அப்புறம் landmark help us to know where we are and to find places that are located near them. புரிஞ்சிச்சாப்பா? ஒரு லொக்கேட் பண்ணி கிட்ட இருக்கிறத நம்ம அதை வச்சு போகிறது. யாராவது சொல்லுவாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எங்கள் வீட்டு பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நேராக போஸ்ட் ஆஃபீஸ் எங்கேன்னு கேட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்துட்டேன், உன் வீடு இப்போ எங்கன்னு சொல்லு. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கண்ட குட்டியா கிளினிக், சதீஷ் கிளினிக் இருக்குன்னு லேண்ட்மார்க் சொல்லலாம். புரியுதா? அவ்வளோதான். ஓகே. அடுத்து ஹவு டு ட்ரா அ மேப். ஓகேவா? அங்கே பாருங்க, காம்பஸ் இருக்கு பாரு. காம்பஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? என்ன அதில் போட்டிருக்குன்னு சொல்லுங்க. ஓகே. டைரக்ஷனை காமிக்குது. நம்ம இப்படி நின்னோம்னா எது நார்த்து எது ஈஸ்ட்னு காமிக்கும். இந்த பக்கம் திரும்பினா ஆப்போசிட்டாக காமிக்கும். புரியுதா? அப்பதான் நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். ஒரு மேப் எப்போ நடந்து போகும்போது நார்த்ல நம்ம போனா நார்த்னு காமிக்குமா? நம்ம எங்க இப்படி நின்னுட்டு பார்த்தோம்னா எது நார்த்து எது சவுத்துன்னு காமிக்கும். புரிஞ்சிடுச்சா?
அப்போ தான் நம்ம மேப் வச்சு லொக்கேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு டைரக்ஷன் மாறி போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக. இந்த இதுக்கு பேர் என்னது? காம்பஸ் பேர். சரியா? ஓகே, டைரக்ஷன் பார்க்கறதுக்கு. என்னப்பா புரியலையே. சரி, ஓகே. மேப் இருக்குடா. சரியா? நீ மேப் வந்து உன் கையில் இருக்கு. சரியா? நீ மேப்பில் இங்கேருந்து பார்க்குற, நீ நிற்கிற இடத்துல இருந்து பார்க்குற. ஓகே, மேப்பில் வந்து நார்த் சைடில் வந்து உங்கள் ஸ்கூல் காமிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் இருந்து நீ வெளில போய் நிற்கும் போது உனக்கு எது நார்த்து எது சவுத் ஈஸ்ட்னு எப்படி உனக்கு தெரியும்? பகல்னா ஓரளவுக்கு தெரியும், நீ சன்னை வச்சு சொல்லிடலாம். இப்போ நைட்டில் இருக்க, நைட்டில் நீ வெளில போய் உன்னை நிறுத்திட்டு நார்த் எதுன்னு சொல்லுப்பா அப்படின்ற, எப்படி தெரியும் உனக்கு? புரியுதா? ஸோ அதுக்கு இந்த காம்பஸ் கையில் வச்சுப்பாங்க. இந்த காம்பஸ் தான் வந்து டைரக்ஷனை காமிக்கும். மேக்னெட் அது. சரியா? ஸ்பிண்டில் இருக்கும். அது வந்து நேச்சுரலாகவே வந்து மேக்னெட் வந்து நார்த் சைடு தான் வந்து பாயிண்ட் பண்ணும், பிகாஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? அதெல்லாம் பெரிய கிளாஸ் போகும்போது படிப்பீங்க. ஸோ சும்மா இப்படி வச்சு பார்த்தாலே நார்த் வந்து இந்த டைரக்ஷன் காமிக்கும். ஸோ அதை பார்த்துட்டேன்னா நீ பாட்டுக்கு நடந்து போயிடலாம்ல அந்த இதை நோக்கி. புரியுதா? திரும்பினா இப்படி காமிக்கும், பின்னாடி பக்கம் நார்த்துன்னு காமிக்கும். அதுக்கேற்ற அது மாறவே மாறாது, அது ஒரே சைடு தான் நார்த்தை காமிக்கும். நீ திரும்பினா இப்படி திரும்பிக்கும். புரியுதா? நம்ம ஃபோனில் கூட இருக்குடா. ஃபோனில் யூஸ் பண்ணது இல்லையா? ஃபோன்லலாம் காம்பஸ் இருக்குது. நீ இப்படி எடுத்து இப்படி வச்சுன்னா நார்த்து சவுத்துன்னு காமிக்கும். சரி, ஓகே. ஓகேவா? ஆன் அ மேப் த டாப் ஆல்வேஸ் ஷோஸ் த. சரி, ஓகே, அதில் விட்டோம் வருது. ஓகே, தேர் ஆர் 4 மெயின் டைரக்ஷன். கரெக்டா? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டு. சரியா? இப்போ இந்த ஆர்டரில் தான் சொல்லணும் எப்போவுமே. படிச்சுக்கோங்க. இங்கே பாரு, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. சரியா? அப்படி தான் சொல்லணும். எந்த சைடில் வந்து காலைல சன் வரும் நமக்கு தெரியும்? சன் ரைசஸ் இன் த மார்னிங் தான்டா. எந்த டைரக்ஷனில்? சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? சன் செட் எந்த சைடு ஆகும்? டேய், ஈஸ்ட்ல வரும். எந்த சைடு செட் ஆகும்? கீழே போகும், வெஸ்ட். ஓகேவா? ஸோ சூரியனை வச்சு நம்ம சொல்லலாம். இப்படி சூரியன் இப்படி மூவ் ஆச்சுன்னா ஈஸ்ட் இதுன்னு சொல்லிடலாம், ஏன்னா அங்கேருந்து தான் வருது. புரியுதா? அதை வச்சு கூட சொல்லலாம். ஆனால் நைட் டைம் தான் நம்ம சொல்ல முடியாது. ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போயிடும். சரியா? ஏன்னா இப்படி தானே சுற்றுது பூமி. ஓகேவா? ஸோ அதனால தான். ஓகே, a compass is an instrument that help us to find direction. அண்டர்லைன் பண்ணிக்கோ. அது என்ன யூஸ்னா find direction. அதான் கீவேர்டு. சரியா? find direction. ஓகே, இட்ஸ் நீடில். அதில் அந்த முள்ளு மாதிரி காமிக்குது பாரு, அதுக்கு பேர் என்னது? நீடில். நீடில் ஆல்வேஸ் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த நார்த். ஓகேவா? அது எப்போவுமே நார்த்தை வந்து காமிக்கும். சரியா? எப்போவுமே நார்த் டைரக்ஷனை காமிக்கப்பா. நம்ம அதை வச்சு மற்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வெரி குட். அடுத்து வந்து ஆன் அ மேப் பாருங்க. அப்போ படிக்கும்போது அங்கே பாருங்க. ஆன் அ மேப் த டாப் ஆல்வேஸ் ஷோஸ் த நார்த். புரிஞ்சிடுச்சா? எப்போவுமே டாப்பில் தான் நார்த்தை தான் காமிக்கும். த சவுத் இஸ் அட் த பாட்டம். கரெக்டா? நார்த் மேலே, சவுத்து கீழே. ஓகே, ஆப்போசிட் டு த நார்த். டுவர்ட்ஸ் த ரைட் இஸ் த ஈஸ்ட். கரெக்டா? ரைட் சைடு ஈஸ்ட். அண்ட் டு த லெஃப்ட் இஸ் த வெஸ்ட். இந்த மறக்கவே கூடாது. சொல்லுங்க ஒரு தடவை. கரெக்டா? சொல்லு ஒரு தடவை. நார்த், சவுத், ஈஸ்ட். வெரி குட். ஓகே, ரைட் வந்து ஈஸ்ட், லெஃப்ட் வந்து வெஸ்ட். ஓகேவா? டாப் வந்து நார்த், பாட்டம் சவுத். இதை மறக்கவே கூடாது கௌஷி. ஓகே, லைஃப் லாங் இது யூஸ் ஆகும் நமக்கு. த சன் வேர்ல்டு மேப்லையா? நம்ம இந்தியால இருந்து, சென்னையில இருந்து வந்து ஈஸ்ட்ல இருக்கு சிங்கப்பூர். சிங்கப்பூருக்குள்ள கேக்குறியா? சிங்கப்பூருக்குள்ள நான் இருக்கிற ஏரியா வந்து நார்த். ஈஷூன் உட்லண்ட்ஸ்லாம் நார்த். சரியா? த சன் ஆல்வேஸ் ரைசஸ் இன் த ஈஸ்ட். பாத்தியா? An easy way to find the 4 direction is to stand outside early in the morning with your arms outstretched. இதோ பாரு, outstretchedனா இந்த மாதிரி கை நீட்டிக்கிறது. Outstretched. Okay, your right hand should point towards the rising sun. ஓகே, நீ ரைட் ஹேண்ட் வந்து சன்னை பார்த்த மாதிரி பாயிண்ட் பண்ணணும் திரும்பி. இப்போ சன் இந்த சைட்ல இருந்து வருது அப்படின்னா நீ இப்படி பாயிண்ட் பண்ணி இப்படி நின்னா இது வந்து ஈஸ்ட். சன் வருது காலையில் ஈஸ்ட். அப்போ இது என்னவா இருக்கும்? வெஸ்ட். புரிஞ்சிடுச்சா? அவ்வளவுதான். அப்ப நார்த் எது? இது ஈஸ்ட், இது வெஸ்ட்னா இது நார்த். இதுதான் நார்த். நார்த், கீழே சவுத். புரிஞ்சிடுச்சா? அவ்வளவுதான். ஓகே, இதான் ஈஸியஸ்ட் வே. யுவர் ரைட் ஹேண்ட் ஷுட் பாயிண்ட் டுவர்ட்ஸ் த ரைசிங் சன் which is at the east. The north will be in front of you.
the south will behind you. கரெக்டா? புரிஞ்சிச்சா? இது ஈஸ்ட், இது வெஸ்டா இருந்தா ஓகே, நார்த் வந்து இது உனக்கு முன்னாடி, சவுத் வந்து பின்னாடி. சரியா? இதான் ஈஸியஸ்ட் வே. ஓகே, the north will be in front of you, the south will be behind you and the west will be on your left. புரிஞ்சிச்சாப்பா? ஈஸி தானே இது? ஈஸி தானே? ஆமா. வெரி குட். அடுத்து, to draw the map of a place we need to keep the landmarks of that place in mind. A simple way to draw a map would be to first take a center point, then go right from it and keep drawing or marking the landmarks you find. Similarly, go up, left and down. Use symbols to show each place that you see. Then draw a legend to explain the symbols you have used in your map. Very good. இங்க பாருங்க, to draw the map of a place we need to keep the landmark of the place in mind. கரெக்டா? ஒரு மேப் வரையும் போது நமக்கு லேண்ட்மார்க்லாம் ஞாபகம் இருக்கணும். எங்கே ரோடு இருக்குது, எங்கே வந்து ஹாஸ்பிட்டல், எங்கே பார்க்கு, எங்கே போலீஸ் ஸ்டேஷன், எங்கே போஸ்ட் ஆஃபீஸ், இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் மேப் வரைய முடியும். ஓகே, எ சிம்பிள் வே டு ட்ரா அ மேப் வுட் பி டு ஃபர்ஸ்ட் டேக் அ சென்டர் பாயிண்ட். அதானே ஈஸி. நம்ம எப்போவுமே மேப் வரையும் போது ஏதாவது ஒரு லொக்கேஷனை வந்து நம்ம சென்டராக வச்சுக்கணும். ஓகே, அப்போ தான் வந்து அதுலேருந்து ஓகே இங்கே பார்க் இருக்குது, இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு பண்ண முடியும். புரியுதாப்பா? ஓகே, ஏதாவது ஒரு இடத்த வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் சென்டரா. ஓகேவா? அதுல இருந்து நம்ம மற்றதெல்லாம் வரையணும். ஓகே, அதை வச்சுட்டு அப்புறம் தென் கோ டு த ரைட் ஃப்ரம் இட் அண்ட் கீப் டிராயிங் ஆர் மார்க்கிங் த லேண்ட்மார்க்ஸ் யூ ஃபைண்ட். சிமிலர்லி கோ அப், லெஃப்ட் அண்ட் டவுன். கரெக்டா? புரிஞ்சிச்சா? ரைட் போகணும், லெஃப்ட் போகணும், அப் டவுன்லாம் பண்ணணும். ஓகே, என்ன சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்க கவனிக்காம? இல்ல இல்ல, பேஜ் நம்பர் 77 படிக்கும்போது புக்கை பார்க்கணும். அதான் பாப்பான்னு இருக்கேன். யூஸ் சிம்பிள்ஸ் டு ஷோ ஈச் பிளேஸ் தட் யூ see. Then draw a legend to explain the symbol you have used in your map. புரியுதா? லெஜெண்ட் நீ யூஸ் பண்ணலாம், ஆனால் குளோபலாக எல்லாரும் யூஸ் பண்ணுற லெஜெண்ட் யூஸ் பண்ணாதான் எல்லாருக்கும் புரியும். புரியுதா? இல்லைனா கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஆக்டிவிட்டி பாருங்க. மஹீர் இஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைட் இன் த மார்னிங். கரெக்டாக நிற்கிறான் பாரு, கையை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு. லெட் us see if you can answer these questions correctly. பாருங்க, சன்ரைஸ் அவனுக்கு எந்த சைடில் இருக்கு? சன்ரைஸ் அவனுக்கு எந்த சைடுல இருக்கு சன்ரைஸ்? ஈஸ்ட். அவனுக்கு ரைட் சைடுல இருக்குடா, அப்படி சொல்லு. கரெக்ட்டா? ஓகே, இப்போ அந்த क्वेश्चனை படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துட்டே இரு, நான் அப்பா தண்ணி குடிச்சிட்டு வந்துறேன். What lies to east of Mahida? What lies to east of Mahida? What lies to west of Mahida? What lies to the south of Mahida? North, east, north, east, west, south. North, south, west. Pa. சொல்லுங்க. What lies to the east of Mahira? ஆமா. என்னடா அவனுக்கு ஈஸ்ட் எங்க? காலைல எழுந்து நீ கை நீட்டினா என்ன? நீ இப்பதானே படிச்சோம். ஆமா. அப்ப என்ன இருக்குது அவனுக்கு ரைட் சைடுல? ஈஸ்ட் சைடுல என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. சன். சன் எழுது, அவ்வளவுதான். சன். எழுதிட்டேன். வெஸ்ட்ல என்ன இருக்கு? வெஸ்ட்ல வந்து பாண்டு. எழுது. அப்புறம் எதுக்கு என்ன இது பண்ணிட்டு இருக்கற? நீ டக்குன்னு எழுதி ஆன்சர் சொல்ல வேண்டியதானே? வந்துட்டேன். சவுத்தா? சவுத் வந்து ஹவுஸ். எழுதிட்டேன். எழுதிட்டேன். இஃப் in your notebook draw a map of your classroom. Use the legend already given here. Start with a center
point, such as the teacher's desk or the blackboard. Then go left, right, up and down the classroom and keep adding landmarks on each side. Continue. ஓகே. இன் யுவர் நோட் புக் ட்ரா அ மேப் ஆஃப் யுவர் கிளாஸ் ரூம். சரியா? யூஸ் த லெஜண்ட் எதை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி கிவன் ஹியர். டெஸ்க்குக்கு வந்து ஸ்கொயர் போடணும், சேருக்கு வந்து ட்ரையாங்கிள், விண்டோக்கு சர்க்கிள், டோருக்கு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதுக்கு பேர். சரியா? அதை ட்ரையாங்கிள்னு சொல்லக்கூடாது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இப்படி எல் மாதிரி போட்டு இப்படி போட்டால் அதுக்கு பேர் என்னது? அது மேலே எழுது. டைட் ஆங்கிள் டாண்டட்லாம் இல்லை, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எழுதுங்க. அங்கே மேலே அதுக்கு மேலே எழுது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் RIGHT ரைட். ஆங்கிள் ANGLE ஆங்கிள். ட்ரையாங்கிள் எழுதிக்கோ. ட்ரையாங்கிள் எழுதுறா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லணும். ட்ரையாங்கிள். ஓகே. அடுத்த பிளாக் போர்டு எப்படி போடணும்? எதை யூஸ் பண்ணி போடணும்? ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி போடணும். வெரி குட். ஓகேவா? அடுத்தது பாருங்க. மேப்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? பைலட். ஏன் பைலட்டுக்கு யூஸ் ஆகும்? மேப்ல பார்த்து வண்டியில அப்படியே போகணும். வண்டியிலையா? பைலட் என்ன ஓட்டுவாங்க? என்ன வண்டி ஓட்டுவாங்க? ஏரோப்ளேன். ஓகேவா? ஸோ ஏரோப்ளேன் வந்து எந்த டைரக்ஷன் போகுதுன்னு அவங்க இதை பார்த்தா தானே தெரியும் அவங்களுக்கு. மேப்பு டைரக்ஷனை பார்த்தா தானே தெரியும் அவங்களுக்கு யூஸ் ஆகும். செயிலர்னா என்னது? சைலரா சைலர்னா என்னது? சைலர்னா என்னடா செயிலர்னா என்னது? மாலுமி. செயிலர்னா அவங்க எது ஓட்டுவாங்க? செயிலர்ன்றது ஷிப் ஓட்டுறவங்கடா. அவங்களுக்கு பேர் வந்து ஷிப்ல கேப்டன் சொல்லுவாங்க. செயிலர் அவங்க தான் வந்து படகு ஷிப்லாம் ஓட்டுறவங்க. புரியுதா? ஓகே. தே கேன் கீப் ட்ராக் ஆஃப் தேர் பொசிஷன்ஸ் இன் த ஏர் அண்ட் இன் த வாட்டர் பை லுக்கிங் அட் மேப்ஸ். கரெக்டா? பைலட் வந்து அந்த மேலே ஏரில் போகும்போது அவங்க டைரக்ஷன் பார்ப்பாங்க. அப்புறம் செயிலர் வந்து வாட்டரில் போகும்போது பார்ப்பாங்க. புரியுதா? we will never lose our way if we learn to read directions and map well. புரியுதா? இப்போ நமக்கு வந்து டைரக்ஷன் மேப்ஸ் வந்து நல்லா பக்காவாக பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதான் சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ மேப்ஸு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. நம்ம தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தப்பாக போயிடுவோம். புரியுதா? கோ க்ரீன் படிங்க. கோ க்ரீன் இருக்கு பாரு, படி அதை. Have you seen videos of oceans? Can you name various creatures that live in oceans? Why is it important to keep the oceans clean? Okay. நீங்க சொல்லுங்க. First one. Have you seen videos of oceans? பாத்திருக்கியா? கடல்ல நம்ம போயிருக்கோம்ல, ஸ்ட்ரைட்டாவே பாத்திருக்கோம்ல. ஆமாப்பா. பாரு, படி அடுத்து. Can you name various creatures that live in ocean? கிரியேச்சர்ஸ்னா உயிரினம். என்னென்ன உயிரினம்லாம் இருக்கும் ஓஷன்ஸ்ல? என்னது? ஃபிஷ். அப்புறம் நிறைய இருக்கும். சொல்லுடா. வேற நிறைய இருக்குல்ல. ஃபிஷ். அப்புறம் என்ன? அது டார்டாய்ஸ். கிராப். கிராப். ஓகே. பிரான். இதெல்லாம் இருக்கும்ல. கரெக்ட் தானே? ஸ்டார் ஃபிஷ். இதெல்லாம் சொல்லணும். அப்புறம் என்ன யோசிச்சிட்டே இருக்க? why is it important to keep the oceans clean? ஏன் நம்ம வந்து ஓஷன் வந்து சமுத்திரத்தை வந்து க்ளீனாக வச்சுக்கணும்? ஏன்னா அழுக்காயிடும் தண்ணி. அதான் ஏன் க்ளீனாக வச்சுக்கணும்? அழுக்கு தான் ஆகிடும். ஏன் க்ளீனாக வச்சுக்கணும்? என்ன மெயின் ரீசன்? என்ன? குப்பைலாம் போடக்கூடாது. கவர்லாம் போட்டால் என்ன ஆகும்? நம்ம குளிக்க முதல்ல நம்ம ஏன் போய் ஓஷன்ல குளிக்க போறோம்? என்ன ஆகும்? ஓஷன்ல என்ன இருக்கும்? யாருக்கு பாதிப்பு வரும்?
யாருக்கு? ஃபிஷ்ஷுக்கு. ஃபிஷ்ஷில் நம்ம டம்ப் பண்ணுறது க்ளீனாக எல்லாமே ஏதாவது அசுத்தம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணால் அப்புறம் ஃபிஷ்ஷு வந்து இப்போ நம்ம கவர்லாம் தூக்கி போட்டோம்னா அதை சாப்பிட்டு வயிற்றில் போயிட்டு செத்து போயிடும். புரியுதா? ஸோ ஃபிஷ்ஷுக்கு வந்து வாட்டர் வந்து க்ளீனாக இருக்கணும். அசுத்தமாக இருந்தால் என்ன ஆகும்? அதுக்கு வந்து ப்ரீத் பண்ண முடியாது, இல்லை ஏதாவது டிசீஸ் வந்து செத்துரும். புரியுதா? ஸோ சி கிரியேச்சர் வந்து நம்ம ஓஷனில் இருக்கிற கிரியேச்சர்லாம் வந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம க்ளீனாக வச்சுக்கணும், எதுவும் குப்பெல்லாம் போடக்கூடாது. சரியா? ஓகே. வேல்யூஸ் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் படிங்க. We should learn how to read a map as it is an important skill. It helps us to find our way and to stay safe. How will a map help us if we visit a new place for the first time? ஆன்சர் சொல்லுங்க. How will a map helps us visit a place for the first time? என்னது क्वेश्चन? டேய் ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், படி. நல்லா ஈஸியா தான கொடுத்திருக்காங்க, படி. Map help us to visit a new place for the first time. என்னடா என்ன புரிஞ்சது? சும்மா சொல்லு, தப்பா இருந்தா நான் சொல்றேன். படி சொல்லு. சொல்லுடா, உனக்கு புரிஞ்சதை சொல்லு. How will a map help us? மேப் எப்படி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்? If we visit a new place, அண்டர்லைன் பண்ணு, நியூ பிளேஸ், புது இடத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போகும்போது, நியூ பிளேஸ் ஃபர்ஸ்ட் டைம்னு கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் டைம்னா என்னது? முதல் தடவை போறது. முதல் தடவை போகும்போது நமக்கு தெரியாத இடத்துக்கு போகும்போது மேப் எப்படி யூஸ் ஆகும்னு கேக்குறாங்க. காம்பஸ். எப்படி யூஸ் ஆகும் மேப்? ஒரு இடத்துக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் போகணும், கையில மேப் இருக்கு, மேப் எப்படி யூஸ் ஆகும் உனக்கு? சொல்லுங்க, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. மேப் வந்து எப்படிடா யூஸ் ஆகும் உனக்கு? மேப் வச்சு நீ என்னடா பண்ணுவ? மேப்ல என்னடா இருக்கும் அதெல்லாம் சொல்லண்டா. மேப் வச்சு சரி, ஒரு இடத்துக்கு நீ புதுசா போகணும், ஓகே? உன் கையில மேப் இல்ல, போக முடியுமா உன்னால? அதுதானடா கேக்குறேன். மேப் என்னன்னு யூஸ் ஆகும்னு சொல்லண்டா. அந்த இடத்துக்கு போறதுக்கு யூஸ் ஆகும், அதுல லொகேஷன், நியர்பை லேண்ட்மார்க்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்து நான் போவேன் அப்படின்னு சொல்ல. மேப்ல தான் எல்லாம் இருக்கும்ல, நியர்பை லொகேஷன்ஸ், லேண்ட்மார்க்லாம், அதை வச்சு தானே போக முடியும் ஈஸியா. கீவேர்ட்ஸ் படிங்க. மெஷர்மென்ட்ஸ், the size, weight or length of something. அப்படினா என்னது? மெஷர்மென்ட்னா என்னது? நம்ம லெந்த் மெஷர் பண்றது. ஓகே, சைஸ் எவ்வளவு பெருசோ, இல்ல வெயிட் ரொம்ப ஹெவியா, இல்ல வந்து லெந்த்னா என்னது? மீட்டர்ல, வெயிட்னா கேஜி. ஓகே, சைஸ்ன்றது வால்யூம். ஓகேவா? ஓகே, லெஜெண்ட்னா என்னது? And the explanation of the colors, signs and symbols in a map. கரெக்ட் தானே? ஆமா. அடுத்து summary. A map is a drawing of a place on a flat surface such as paper. Different colors shows different kinds of places on a map. A legend tells us what each symbol in a map stands for. We need to know about directions in order to draw a map. புரியுதா? ஓகே. Exercise. ஓகே, படிங்க எக்ஸர்சைஸ்ல. Maps 0. Map. Rough drawing. A map shows details of a smaller area. Rough drawing. List of symbols. An important place. Drawing of a place. என்னது மேப்புக்கு எது வரும் கரெக்ட்டா? A1.
டேய் A1ன்றது a map shows அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேப்னா என்னன்னு தான் கேட்குறாங்க. ஓ drawing of place. வெரி குட். drawing of a place. ஒன்னுக்கு வந்து E. பிளான் என்னது? an important place. பிளான்னா என்ன சொன்னனா? ஒன்னு பிளான்னா என்னதுடா சொன்னனா? மேப்னா வெளியில ஏரியா அதெல்லாம் பெருசா காமிக்கிறது வந்து மேப்ல காட்டுவோன்னு சொன்னேன். பிளான் வந்து எதுக்கு காட்டுவாங்க, எதுக்கு பண்ணுவாங்கன்னு சொன்னேன், எதுக்கு போடுவாங்கன்னு சொன்னேன். கரெக்டா பண்ணது. பிளான்ன்றது ஒரு சின்ன ஏரியா பண்றதுடா. வீட்டுக்கு பண்ணுவாங்கன்னு சொன்னலடா. வீட்டில் கிச்சன் இங்கே இருக்கும், பெட்ரூம் இங்கே இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு. அப்போனா என்ன அர்த்தம்? பிளான்ன்றது ஒரு சின்ன ஏரியாவுக்கு பண்றது வந்து பிளான், பெரிய ஏரியாவுக்கு பண்றது மேப். புரியுதா? ஆன்சர் பாருங்க. அப்போ பிளானுக்கு என்ன வரும்? வெரி குட். A map shows details of a small area. Sketch, rough drawing, list of symbols, an important place. Sketch வந்து rough drawing. Very good. rough drawing சும்மா கையிலே sketch பண்றது. Very good. Next legend. Legendனா என்னது? List of symbols, an important place. List of symbols. Very good. list of symbols தான பார்த்தோம். ஆமா. landmark, an important place. Very good. முடிச்சிட்டேன். அடுத்தது படிடா. Choose the correct option. Which of these is needed to draw a map of your neighborhood? Knowing directions, symbols to show landmarks, a legend to explain symbols, all of these. all of these. மேப் வரையனா உனக்கு எல்லாமே தான் வேணும். டைரக்ஷன் வேணும், லேண்ட்மார்க் வேணும், லெஜெண்ட் யூஸ் பண்ணனும். அடுத்து which of these is a detailed drawing of a small place like a room or a house? Map, plan, legend, none of these. Plan. வெரி குட். பிளான். ஓகேவா? ஒரு ஸ்மாலர் ஏரியாக்கு நீ லெஜெண்ட் மேப் எல்லாம் பெருசா யூஸ் பண்ண வேணாம். சரியா? அடுத்து which of these words describes a neighborhood, school or a park on the map? Direction, legend, landmark. Describes a neighborhood. describeனா எப்படி காட்டுவ? அத எப்படி காட்டுவ? ஸ்கூல் இல்ல பார்க் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி காட்டுவ மேப்ல? மேப்லயா? மேப்ல எப்படிடா காட்டுவ? இப்பதானடா பார்த்தோம். மேப்ல நீ எழுத முடியுமா ஒன்னொன்னுக்கும் ஸ்கூல் பார்க் அப்படின்ட்டு? அப்ப என்ன எப்படி காட்டுவீங்க அத? சிம்பிள்னா என்னது? அதுல பாரு. அப்ப சிம்பிள்னா என்ன வரும்? லெஜெண்ட். அவ்வளவுதான். லெஜெண்டா தானே காட்டுவ? அவ்வளவுதான். Which direction is always at the top of a map? North, east, south, east. North. வெரி குட். டாப்ல எப்பவுமே நார்த் தான். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நார்த், பாட்டம் வந்து சவுத், ரைட் சைடு ஈஸ்ட், வெஸ்ட். வெரி குட். Which direction does the sun rise in? East. அவ்வளவுதான். ஸ்ட்ரைட்டா பண்றதெல்லாம் எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்ல. Filling the blanks with the correct word. கரெக்ட் இல்லடா, கரெக்ட்டா. Correct word. A dash is a drawing of a place on a flat surface such as paper and sketch map. Very good. A dash is an instrument that help us to find direction. Appa.
காம்பஸ் காம்பஸ் வெரி குட். சொல்லுமா. நான் வந்து EVS புக் பேக் ஃபுல்லா படிச்சிட்டேன். EVS ஃபுல்லாக படிச்சிட்டியா? புக் பேக் ஃபுல்லா படிச்சிட்டேன். புக் பேக்கா? எந்த லெசன்? இப்போ அடுத்த மாசம் டெஸ்ட்னு சொன்னாங்களா, அதுக்கு போர்ஷன்ஸ் 2 to 7 இது அம்மா எழுதி கொடுத்துட்டாளா கொஸ்டின்? எழுதி அம்மா எங்க வந்துட்டாளா நடந்துட்டு? அம்மா எங்க? அம்மா குளிச்சிட்டாங்க. குளிக்கிறாளா? சரி ஓகே. சரிடா மாடி, சமத்துறா மாடி. பார்த்துங்க, ஒரு தடவை பார்க்காம எழுதி பாருங்க நீங்களே கொஸ்டின் எழுதிட்டு. ம் அப்பா சொல்லுங்க. ஸ்கேன் பண்ணோம்னா அதுல क्वेश्चंस வரும்ல. ஓ அதுவா? அது பாத்தியா? அதுவும் பார்த்தா அது அப்படியே புக்ல இருந்து வருது. சரி, சிலது புக்ல இருந்து வரும், சிலது ஓனா கொடுப்பாங்க. ஒரு தடவை அதெல்லாம் படிச்சுக்கங்க. அப்பா இவன்ல சைடுல புக் வச்சிட்டு நான் பண்ணது ஒண்ணு கரெக்ட் காவடி வருதுமா. சரி சரி சரிம்மா, நாங்கள் படிக்கிறோம். ஆ செகண்டுக்கு வந்து காம்பஸ். A map is much dash than the actual place it shows. ஸ்மாலர். வெரி குட். ஆக்சுவல் பிளேஸோட மேப்பில் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதெல்லாம் படிச்சேடா மாடி நீ போன வருஷம்? அதுக்கு முன்னாடி இல்லை மேப்பிங்கு? மேப்பிங் போன வருஷம் லெசன் வந்துச்சு. போன வருஷம் வந்தா உனக்கு இப்பயே வந்துச்சு. A rough drawing of a place is called a dash. sketch. நீ கூட சொல்லி தந்தியப்பா. அப்பா fourth one sketch. sketch தான். இது வந்து கீவேர்ட்ஸ்ல சாதுமா அவனை இது பண்ணாதீங்க. நான் தான் சொன்னேன். Maps are very dash for pilots and sailors. Useful, not useful. Useful. Correct. வெரி குட். சரியா? sailorனா யாரு? sailorனா போட் ஓட்டுறோம். ஷிப். ஓகே. பெரிய ஷிப்பெல்லாம் ஓட்டுறவங்க. அடுத்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கடகடன்னு படிச்சுட்டு சொல்லுங்க. Maps are drawn using the exact measurements of a place. True. We use symbols to show place on a map. True. Very good. A legend shows the relation between the size of a place on a map and its actual size on the ground. லெஜெண்ட் யூஸ் பண்ணுவாங்களா அதுக்கு? ஃபால்ஸ். லெஜெண்ட்ன்றது என்னது? லேண்ட்மார்க் தான். இது லெஜெண்ட்ல என்னென்ன சொல்லுவோம் நம்ம? சிம்பிள் தான் அது. ஓகேவா? அது வந்து நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கோ சைஸ் பண்றதுக்கோ கிடையாது. ஓகே. A landmark is an important place or thing that one can easily recognize என்ன சொன்னா? புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது. A landmark is an important place or thing that one can easily recognize. கரெக்டா? லேண்ட்மார்க்னா என்ன சொன்ன? கரெக்ட் தானே? இம்பார்ட்டன்ட் பிளேஸ், அந்த ஏரியாவில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பிளேஸில் எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தானே? ட்ரூ. பார்க்கு, ஸ்கூலு, போஸ்ட் ஆஃபீஸ், போலீஸ், அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுலாம். ஓகே. 5th படிங்க. Direction are not important in a map. False. வெரி குட். டைரக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். 3rd ஏன் ஃபால்ஸ்? என்ன வரும் அப்போ? சைஸ் ஆஃப் அ பிளேஸ் ஆன் அ மேப் ஆக்சுவல் சைஸுக்கும் ரிலேட் பண்ணுறது. அதுக்கு பேர் என்னன்னு படித்தோம் நம்ம? லெஜெண்ட் கிடையாது. அப்போ என்ன கரெக்ட்? ஸ்கேல். கரெக்டா? ஸ்கேல். ஓகேவா? ஸோ ஆக்சுவல் இதையும் கனெக்ட் பண்ணுறது என்னது? அதுக்கு பேர் scale. ஆக்சுவல் சைஸ் ஆஃப் அ பிளேஸ் ஆன் த கிரவுண்ட். ஓகே. என்னது? மேப் ஸ்கேல். ஓகேவா? மேப் ஸ்கேல் அதுக்கு பேர். அதனால தான் அது ஃபால்ஸ், லெஜெண்ட் கிடையாது. ஓகே. வாட் இஸ் அ மேப்? மேப் வந்து நம்மளுக்கு ஒரு இதெல்லாம் காமிக்கும். எதெல்லாம்னா ஹாஸ்பிட்டல், வீடு. மேப் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? வாட் இஸ் அ மேப்? மேப் இஸ் அ ஃபிளாட் சர்ஃபேஸ். மேப் இஸ் a sketch ஆர் என்னன்னு சொல்லணும்? ஓகேவா? a drawing made on a flat surface like paper. இதுலையாது ஃபர்ஸ்ட் பேஜ் எடுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்து அந்த இதை பிராக்கெட் போட்டுக்கோ.
75ல மேப் இருக்கு பாரு 75ல. சம்மரில ஆமா இருக்கு. A drawing of a place on a flat surface such as paper is called map. அத bracket போட்டுக்கோ. ஏல இருந்து மேப் வருது. ஓகேவா? செகண்ட் क्वेश्चन என்னது? What is a legend? How it is useful? ஓகே, லெஜெண்ட்ன்றது எங்க கொடுத்திருக்காங்க? லெஜெண்ட்னா லெஜெண்ட் வந்து சிம்பல். ஓகேவா? அது பாருங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு பாரு. Symbols and colors are used to show different things on a map. பாரு 75ல. லெஜெண்ட்னா லெஜெண்ட்ன்றது மேப்ல வந்து ஹாஸ்பிட்டல், ரிவர், ரோடு அப்படின்னு எழுத மாட்டாங்கம்மா. ரோடுக்குன்னு ஒரு சிம்பிள் வச்சிருப்பாங்க. ஓகே, இப்படி சும்மா இப்படி ஒரு பிளாக் கலர்ல போச்சுன்னா ரோடு. அவன் காமிடா லெஜெண்ட் இருக்கு பாரு 75ல இருக்கு பாருங்க. ஹவுஸ்னா வந்து அந்த மாதிரி ஒரு சிம்பிள் மட்டும் போடுவாங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அது ஹவுஸ் அங்க இருக்கு அப்படின்னு. லெஜெண்ட் போட்டிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் ஹவுஸ்லாம் எழுத மாட்டாங்க. புரியுதா? லெஜெண்ட் தான் இது பண்ணிட்டு அங்க வந்து இது பண்ணுவோம். நம்ம இதுல பார்த்தோம்லடா, ஒலிம்பியாட் படிக்கும்போது பார்த்தோம்ல, கீ லெஜெண்ட்னு கொடுத்து 1 ஒரு சிம்பிள் வந்து 5ன்னு கொடுத்துட்டுலாம் நம்ம மேக்ஸ்ல பார்த்தோமே, அதான் லெஜெண்ட். ஓகே, கிராஃப்லலாம் வரும்ல, அதே மாதிரி தான் இது மேப்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கூகுள் மேப் காமிக்கிறேன் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்க. ஓகே, பார்த்துட்டியாடா? அதுதான் லெஜெண்ட். அடுத்து வந்து வாட் இஸ் அ ஸ்கேல்? ஸ்கேல்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஓகே, 76 பாருங்க, 76 பேஜில். ஸ்கேல்னா வந்து நம்ம ஆக்சுவல் சைஸுக்கு நம்மளால வரைய முடியாது, புரியுதா? ஸோ அதை குட்டியாக்கி பண்ணணும். ஆனால் குட்டியாக்கி பண்ணால் கூட நம்ம ஒரு ஸ்கேல் மெஷர்மெண்ட்டில் தான் பண்ணணும், புரியுதா? கிட்ட இருக்கிறத கிட்ட காமிக்கணும், தூரம் இருக்கிறது தூரம் தான் காமிக்கணும், ஆனால் சின்னதாக காமிக்கணும், புரியுதா? 76ல் இருக்கு பாரு. A map scale tells you the actual size of a place on the ground or the actual distance between two places on the ground when there are compared to their sizes or distance on the map. அது வரையும் போட்டுக்குங்க. bracket போட்டு 3ன்னு எழுதிக்கோ. 3 அப்படின்னா தேர்டோட ஆன்சர்னு அர்த்தம். A map scaleல இருந்து on the map தேர்ட் லைன் வரையும். ஓகே, 3ன்னு போட்டுக்கோ. எப்பா ஏ இருக்குல, அதுக்கு பக்கத்துல 3 இவன் அப்படிதான் பண்ணுவான். ஓகே, how is a plan different from a map? சொல்லுங்க, சும்மா சொல்லு நீ ஃபர்ஸ்ட். பிளானுக்கும் மேப்புக்கும் என்ன டிஃபரெண்ட்? இருமா அவனுக்கு தெரியும், சொல்லுவான். சொல்றா. மேப் வந்து அது வந்து ஒரு இது எல்லா இதையும் காமிக்கிறோம். ஒரு ஏரியா, பெரிய ஏரியாக்கு வந்து காமிக்கிறது மேப், பெரிய இடத்துக்கு. பிளான் வந்து இருமாகம், நான் பிளான் பண்றதுதான். பிளான் என்னடா 2-3 தடவை சொல்லிட்டேன்டா, சொல்றா. பிளான் எதுக்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்? வீடு கட்டுறது. அப்ப என்ன ஆன்சர் சொல்ல? அப்போ பிளானுக்கும் மேப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பிளானுக்கும் மேப்புக்கும் என்னடா டிஃபரன்ஸ்னு சொல்ற நீ. அதான் நான் மேப் சொல்லிட்டேன், நீ பிளான் சொல்லிட்ட. என்ன டிஃபரன்ஸ், என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? மேப்னா என்ன சொல்லு. மேப்பா? மேப் வந்து ஏரியாவை காமிக்கும். சரி. பிளான்னா டேய், மேப்ன்றது ஒரு லார்ஜ் ஏரியாவே வந்து மேப் பண்ணி ரோடு இங்க இருக்கு, பார்க் அங்க எங்கன்னு அதெல்லாம் காமிக்கிறது வந்து மேப். பிளான்ன்றது என்னது? பிளான்ன்றது ஒரு சின்ன இடத்துக்கு பண்றதுடா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பிளான்ன்றது ஒரு சின்ன இடத்துக்கு, வீடு மாதிரி இருக்கிற ஒரு சின்ன இடத்துல கிச்சன் எங்க வரணும், பெட்ரூம் எங்க வரணும், டாய்லெட் எங்க வரணும்னு சொல்றதுக்கு பேர் என்னது? பிளான். அப்ப என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும்? இப்பதான் நான் சொல்லிட்டேனடா, என்னடா டிஃபரன்ஸ்? அது இது மேப் பெருசா இருக்கும். பெரிய இடத்துக்கு பண்றது மேப், ஒரு ஏரியா, ஒரு சிட்டி, அதுக்கு பண்றது மேப். ஸ்மாலர் பிளேசஸ் பண்றது வந்து பிளான். ஓகேவா? பேஜ் நம்பர் எந்த பேஜ் நம்பர்ல கொடுத்திருக்காங்க? அது பேஜ் நம்பர் 76ல மேல இருக்கு பாரு. அந்த 5 கிலோமீட்டர்னு இருக்கு பாரு, செகண்ட் பேர், அது கீழ இருக்கு பாரு. மேப்ஸ் that shows the detail of a smaller area like a room, a building or a section or a house are called plans. ஓகேவா? அத பிராக்கெட் போட்டுக்கோ. மேப் உனக்கு ஏற்கனவே தெரியும், இது வந்து பிளான். டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்?
இது வந்து ஸ்மாலர் ஏரியாக்கு பண்றது, அது பிக்கர் ஏரியாக்கு பண்றது. ஓகே, ஓகே. 5th கொஸ்டின் படிங்க. Explain how maps are useful to pilots and sailors. சொல்லுங்க. பைலட்ஸ்க்கு வந்து மேப்பை பார்த்து கரெக்டா டைரக்ஷன். வெரி குட், டைரக்ஷன். ஓகேவா, அவங்க போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, அதனால அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். 77ல இருக்கு பாரு, அந்த லெஜெண்ட் போட்டு பாக்ஸ் போட்டிருக்காங்களா, அது கீழே இருக்கு பாரு. மேப்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பைலட்ஸ் அண்ட் sailors. They can keep track of their positions in the air and in the water by looking at maps. அது வரையும் போட்டுக்கோ பிராக்கெட்டை. புரிஞ்சிடுச்சா எப்படி யூஸ் ஆகும்னு? கீவேர்டு என்னது? பொசிஷன் அண்ட் டைரக்ஷனை பார்க்கறது. சரியா, அவங்க எங்க இருக்காங்கன்ட்டு. புரிஞ்சிடுச்சா? ஓகே. ஓகே, திங்க் அண்ட் ஆன்சர் படிங்க. Think and answer. What will happen if maps are drawn using only a single color? What will happen if maps are drawn using only a single color? ஒரே ஒரு கலரை வச்சு பார்த்தா அது எங்க இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஈஸியாக கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஒரே கலரில் எல்லாம் இருந்தால். ஓகேவா, கலர் வேறு வேறு இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சரியா, கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே ஓகே, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு டிஃப்ரென்ஷியேட் ஆர் டு ஐடென்டிஃபை த பிளேசஸ் லேண்ட்மார்க் வெரி ஈஸிலி. ஓகேவா? ஓகே, வாட் வில் ஹேப்பன் இஃப் மேப்ஸ் ஆர் ட்ரான் யூஸிங் ஒன்லி எ சிங்கிள் கலர்? ஓகே, என்ன போடணும் ஆன்சரு? இட் will confuse us or it will be difficult to find a location. It will be difficult to find the location. எழுதுங்க. It will be difficult to find the location. It will be difficult to find the location. Difficult. ஸ்பெல்லிங் தெரியுமா difficult? தெரியுமா உனக்கு? CULT பா, கரெக்டா போடுங்க. Difficult to find the location. எழுதிட்டீங்களா? படிங்க. என்னது, என்ன எழுதுனீங்க? It will be difficult to find the location. வெரி குட். ஓகேவா, லெஜெண்ட்லாம் இல்லாமல் இருந்தால் கண்டுபிடிக்கலாம், பட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பார்த்தனும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா, அடுத்த இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி, குரூப் ஆக்டிவிட்டி அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. சரி, அது கிளாஸ் ரூமில் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிடலாமா? ஓகே ஓகே, இருங்க ஒரு நிமிஷம், இது நான் காமிச்சிட்றேன். நம்ம எப்படி வந்து நார்மல் இதில் வந்து மேப்லாம் எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன் பாரு. நான் மேப் ஒரு தடவை கூட பார்த்ததே இல்ல. ஏண்டா மேப், இந்த கண்ட்ரி மேப்லாம் பார்த்தது இல்லையாடா? இதோ இருக்கு பாரு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரி மேப்ஸு. ஓகேவா? இப்போ வந்து இப்போ இன்கேஸ் வந்து சென்னைன்னு போடுறோம் பாரு. ஓகே, சென்னை மேப் பார்த்தோன்னா ஏரியா வந்து காமிக்கும். இதோ இருக்கு பாரு சென்னை மேப்பு. ஓகேவா? இதில் பாருங்க, ஆரியபுரம், சாந்தோம், வேப்பேரி, ராயபுரம். நம்ம எங்கே இருக்கிறோம்? சவுத்தில் இருக்கிறோம். அடையார், கிண்டி, இதோ இருக்கு பாரு வேளச்சேரி. இதுக்கு பக்கத்தில் வந்து பள்ளிக்கரணை இருக்கு. இது ஃபுல்லாக சென்னை. இங்கே பாரு கிண்டி, வேளச்சேரி இங்கே இருக்கு. சரியா, இந்த மாதிரி. ஓகேவா? இதுவே வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த ப்ரௌன் கலர்லலாம் இப்படி இப்படி போட்டிருக்காங்க பாரு, அதெல்லாம் என்னென்னா ரோடு. ஆரஞ்சு கலரில் இப்படி இப்படி கோடு கோடாக இருக்குல்ல, அதெல்லாம் லெஜெண்டில் இங்கே காமிச்சிருக்காங்க பாரு. காமிக்கிறேன் பாரு, வெயிட் பண்ண. இதோ இருக்கா மேப், இதில் போட்டிருக்காங்களா? இதோ பாரு. இப்போ இந்த கருப்பு கலரில் கோடு கோடாக போட்டு மஞ்சள் மஞ்சளாக பாக்ஸ் பாக்ஸ் போட்டிருக்காங்க பாரு. இது என்ன? இது ரயில்வே ட்ராக்கு. இது ரயில்வே ஸ்டேஷன். புரியுதா? இங்கெல்லாம் ஸ்டேஷன் இருக்குன்னு அர்த்தம். இங்கே நின்று நின்று போகும். புரியுதாப்பா? புரியுது. ஓகே, அதை பாரு. அப்புறம் இந்த இதில் வந்து இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுலாம் என்னது? ரோடு. மேஜர் ரோடு. சின்ன சின்ன ரோடு கிடையாது, மேஜர் ரோடு, பெரிய ரோடு. நம்ம இதில் பெரிய ரோடு எது? வேளச்சேரி அந்த மெயின் ரோடு இருக்குல்ல, நம்ம போய் அந்த பேங்க்ல திரும்புவோம்ல,
அது மெயின் ரோடு. இந்த கிரீன் கலர்ல இருக்க இதெல்லாம் என்னது கரெக்டா சொல்லுங்க பாப்போம். மலை. பார்க்கு. சரியா, பார்க்கு இல்லைன்னா காடு அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அது. அப்புறம் வந்து இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது ரயில்வே ட்ராக்கு. புரியுதா? அது இங்கே போட்டிருக்காங்க பாரு லெஜண்டில். அப்ப சாண்டல். ஓகே, இங்கே பாரு சாண்டலா. சாண்டல்லாம் சும்மா ஏரியாமா, லேண்டு. இந்த ப்ளூ கலர்ல இங்கே இருக்கிறது வந்து சி. ஓகேவா? அந்த மாதிரி ஒன்னொன்றுக்கு இருக்கும். இங்கே பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதோ பாரு இந்த இடத்துல பாரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாரு, கேப்பாக கொடுத்துருக்காங்க பாரு. அப்படிலாம் என்ன அர்த்தம்? கேப்பாக கொடுத்துருக்கிறதுலாம் வீடு இருக்கா? என்னடா வீடு? வீடு கிடையாது, எஜுகேஷன், ஸ்கூலு காலேஜ் ஏதாவது. புரியுதா? அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து சும்மா ப்ளஸ் சிம்பிள் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் வேற இதில் இதோ இருக்கு பாரு ப்ளஸ் சிம்பிள், தெரியுதா? சர்க்கிள் போட்டு ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாரு. ஹாஸ்பிடல். ஹாஸ்பிட்டல், கிளினிக்ஸ் ஏதாவது அது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி